இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் சோதரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட காலேப்புக்கு கர்த்தர் கொடுத்த பலத்தின் ரகசியம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்தபடி நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், காலேப் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார், கர்த்தருடைய வார்த்தையை நீடிய பொறுமையோடு கூட அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறதுக்கான ஒரு காரியம், காலேப்புக்கு இந்த விசுவாசம் அவருக்கு பலமாய் இருந்தது. காலேப் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய ரகசியம் என்ன? அவருடைய விசுவாசம். இது எங்கே இருக்கிறது? யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நம்முடைய வேதாகமத்துக்கு திருப்பிக் கொள்வோமானால் அதில் 11வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கும் போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை காலேப் செய்கிறதா நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லி ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமை போல இந்த காலேப்பும் ஒரு பெரிய ஒரு விசுவாசிகளுக்கு எடுத்துக்காட்டாய் விரும்புகிறார். அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசி தான் இந்த காலேப். அவர் பாருங்க, 40 வயதுல எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதே பலத்தை கர்த்தர் இந்த 85 வயசுல எனக்கு தருகிறார். எனவே நான் யுத்தம் செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கிறது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனவே எனக்கு யுத்தம் செய்வதற்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசமாய் அந்த இடத்துல யோசுவாவுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறார். Has a faith. இன்னைக்கு நம்மிடத்துல அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் இருக்குதா? ஒரு நாள் நமக்கு பலவீனம் என்று சொன்னால் அந்த பலவீனத்துல நம்மால் செயலாற்ற முடிகிறதா? யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து நம்முடைய விசுவாசத்தை சற்று ஆராய போகிறோம். வேதாகமத்தின் அடிப்படையில் காலேப் அவருடைய விசுவாசத்தின் மூலமாய் இப்படிப்பட்டதான ஒரு பலத்தை, உன்னத பலத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம் ஏன் பலன் அடைய முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தில் ஏதோ ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை குறித்து சற்று நாம் பார்ப்போம். விசுவாசத்தை குறித்து வேதாகமத்திலே அழகாக யாக்கோபின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு விதமான விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன விசுவாசமா? அது செத்த விசுவாசம். வார்த்தை இருக்கும், ஆனால் கிரியை இருக்காது. எல்லாம் செய்வார்கள், நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவார்கள், ஆனால் கிரியை இல்லாத ஒரு விசுவாசமாய் அவருடைய விசுவாசம் காணப்படும். 2வது விதமான ஒரு விசுவாசம், அதே யாக்கோபு புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல அது பேய்களுடைய விசுவாசம். டெமன்ஸ் ஃபெய்த். பேய்களுக்கு விசுவாசம் இருக்குதா? ஆமா, உண்மையா இருக்குது. பேய்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல பேசுவதை நம்ம பார்க்கிறோம். நாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல பேய்கள் வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது. ஆனா நமக்கும் பேய்களுக்குமான விசுவாசத்திற்கான வித்தியாசம் என்ன? ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். அதுதான் உண்மையான விசுவாசம். 3வது விதமான விசுவாசம் என்ன பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம் சொல்கிறது, ஒரு செயல்படும் விசுவாசம். முதலாவது பார்த்தா செத்த விசுவாசம், 2வது பேய்களுக்கு ஒத்த விசுவாசம், 3வது செயல்படும் விசுவாசம். அதான் டைனமிக் ஃபெய்த். இந்த செயல்படும் விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான விசுவாசம். இந்த செயல்படும் விசுவாசத்திற்கு அந்த இடத்துல யாக்கோபு 2:23-24 ஆபிரகாமை குறித்தும் சாராளை குறித்தும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மிடத்துல எப்படிப்பட்டதான விசுவாசம் இருக்கிறதா? வெறும் வாயின் வார்த்தைகளை மாத்திரம் நாம் அலப்பை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்ல செயல்படுகிறோமா? செயல்படுகிறதான ஒரு விசுவாசம், கர்த்தருக்கென்று உண்மையாய் செயலாற்றுகிற விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த விசுவாசத்தை குறித்து அநேகருக்கு அநேக கேள்விகள் எழும். இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? விசுவாசத்தை துவக்குகிறவரும் கர்த்தர், முடிப்பதும் கர்த்தர். அப்ப விசுவாசத்தை நமக்குள்ளாக கொடுப்பது
கர்த்தர். அந்த விசுவாசம் முடிவுக்கு வருவதும் கர்த்தரால தான். இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த விசுவாசம் குறையாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் குறையாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் இதிலே தவற விடுகிறதுனால தான் விசுவாசம் அவர்களுக்குள்ளாக குறைந்து போகிறது. என்னாகம புஸ்தகத்துல 14வது அதிகாரத்தில் இந்த காலேபை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, காலேபுக்குள்ளாக வேறே ஆவி இருக்கிறதுனால் காலேப் மாத்திரம் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிப்பான் என்று சொல்லி கர்த்தர் காலேபை குறித்து சாட்சி சொல்கிறார். அது என்ன வேறே ஆவி? அது விசுவாசத்தின் ஆவி. காலேபுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தின் ஆவி இருந்தது. எப்படி காலேப் கர்த்தரிடத்தில் அவ்வளவு விசுவாசமா இருந்தான் பாருங்க. எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பின ஆட்களில் 2 பேர் மாத்திரம்தான் கானான் தேசத்திற்குள்ள போறாங்க. ஒன்னு காலேப், இன்னொன்னு யோசுவா. அப்ப அந்த கிளம்பின நாட்கள் துவங்கி இந்த கானானை சேருகிற நாட்கள் வரைக்கும் அநேக விதமான கர்த்தருடைய நடத்துதலை இந்த காலை பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். மேகத்திலிருந்து மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், காடை, இறைச்சி போன்றதான கர்த்தருடைய வழி நடத்துதலை இந்த காலை வனாந்திரத்தில் பார்த்து கொண்டு வந்தார், நடந்து கொண்டு வந்தார். எனவே தான் ஒரு விசுவாசம் கர்த்தர் மேல உத்தமமாய் நடக்கிறதான ஒரு விசுவாசம் காலேப்புக்கு வந்தது. எனவே அந்த விசுவாசம் அப்படிப்பட்டதான ஒரு ஆவி காலேப்புக்குள்ளாக இருந்ததால் மாத்திரம்தான் இந்த உன்னத பலத்தை காலை பெற முடிந்தது. 40 வயதில் இருந்த பலத்தை இந்த 85 வயது வரைக்கும் காலேபால் பெற முடிந்ததா நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஆவி இருக்கிறது? விசுவாசத்தின் ஆவி இருக்கிறதா, இல்லை அவிசுவாசத்தின் ஆவி இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவிசுவாசத்தின் ஆவி எங்களை விட்டு நீங்கும்படி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவிசுவாசத்தின் ஆவி எங்களுடைய எடுத்து போடும் என்று சொல்லி ஒரு தலைவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு அவிசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாமல் நாம் போய் ஒரு அவிசுவாசத்தின் ஆவி நமக்குள்ளாக இருக்குமானால் ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு நாம கேட்க வேண்டும். அநேகம் பேர் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால், இந்த பக்கமும் விசுவாசம் அந்த பக்கமும் விசுவாசம் என்று சொல்லி ஒரு நிலையற்றதான விசுவாசத்தில் இருக்கிறார்கள். அது பேய்களுக்கு ஒத்த விசுவாசம். இப்படிப்பட்டதான விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. உண்மையாய் உறுதியாய் கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைக்கிறதான ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு விசுவாசம் எதனால் வரும் என்று சொல்லி பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனத்துல விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையினால வருமா? ஆண்டவருடைய வார்த்தை, வேத வசனம், பைபிளை நம்ம படிக்கிறப்ப அதன் மூலமா நம்மளுடைய விசுவாசம் பெருகும். அதன் மூலமா நம்முடைய விசுவாசத்தை நம்மால் காத்துக்கொள்ள முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, காலேப் கர்த்தரை மேல் விசுவாசம் வைத்தார். கர்த்தர் புடமிட்ட பாதைகளை காலேப் பார்த்து கொண்டே வந்தார். அதன் மூலமாய் காலேப் கர்த்தரை உண்மையான தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்தான், உறுதியாய் விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தின் மூலமாய் உறுதியான உன்னத பலனை காலேப் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நமக்கும் இப்படிப்பட்டதான பலன் வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் உறுதியாய் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உத்தமமாய் நாம் நடக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் கிரியை இல்லாத செத்த விசுவாசமா இருக்கக்கூடாது. பேய்களுக்கு உள்ள விசுவாசமா இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்க வேண்டும்? கிரியை உள்ள உயிருள்ள விசுவாசமாய், ஒரு செயல்படும் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து நிச்சயமாக கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருப்பார். கர்த்தர் மேல் உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை நீங்க சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஏதாவது விஷயத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய, கர்த்தர் மேல விசுவாசம் வைக்காம ஆண்டவர் அவிசுவாசியா நான் செயல்பட்டுட்டேன், ஆண்டவர் அற்ப விசுவாசியா நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்த அவிசுவாசம், இந்த அற்ப விசுவாசம் ஆண்டவரே அப்பா எனக்கு தடையாய் இருக்குமானால் அதை நீர் எடுத்து போடுங்க. முழு மனதோடு முழு பலத்தோடு உம்மை விசுவாசிக்கிறதுக்கு நீர் எனக்கு துணை புரிங்க என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் நீ தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே காலேப் விசுவாசத்தின் மூலமாய் உன்னத பலனை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பான தம்பி தங்கச்சி ஆண்டவரே, பெரியவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உன்னத பலனை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்கள்ல விசுவாசிக்க தவறி இருக்கிறார்களோ, விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே தவறி இருக்கிறார்களோ அதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில்
பற்றி இருக்கிறதான முழு விசுவாசம் ஆண்டவரே அப்பா முழு மனதோடு விசுவாசிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். செத்த விசுவாசங்கள் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் ஒளிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். செயல்படும் விசுவாசிகளாய் ஒவ்வொருவரும் மாற கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே வார்த்தையினால் மாத்திரமல்ல கிரியையினாலும் விசுவாசங்களை ஆண்டவரை நடப்பிக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படி நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.